தொடர்ந்து விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத மோடி அரசை கண்டித்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம் வரலாறு காணாத வகையில் 2000க்கு மேல் ஒரு சிலிண்டர் விலை விற்கப்படுகிறது. 60 ரூபாய் வீடுகளுக்கு பயன்படுத்தும் டொமஸ்டிக் கேஸ் விலை உயர்ந்திருக்கிறது. வணிகத்திற்காக பயன்படுத்தப்படும் சிற்றுண்டி ஹோட்டல்களில கையில் ஆகாத தினம். பாஜக ஆட்சியின் செயலற்ற திறன் அண்டை நாடுகள் எல்லாம் பகை நாடுகளாக ஆக்கியிருக்கிறது. இந்திய நாட்டை அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டார் மோடி. தமிழ்நாட்டு நலனை மோடியிடம் அடகு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு விலைவாசி உயர்வு! மக்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் சிலிண்டரை பங்குகளுக்கும் கேஸ் நிரப்பும் நிலையங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தாய்மார்கள், பெரியவர்கள், நம்முடைய வீட்டு பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் சிலிண்டரை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு ஆளாக்கிய மோடி அரசை கண்டிக்கிறோம். ஆனால் இவ்வளவு பதட்டமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சங்கடத்தில் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், ஏன் வாய் திறக்கவில்லை? கண்டிக்க வேண்டாம். உங்களுக்கு அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது மோடியை பார்த்து. எங்களை போன்ற உங்களால் போராட முடியாது, அந்த வலிமை இல்லை, முதுகெலும் இல்லை. ஆனால் கோரிக்கை வைக்கலாமே மோடி அவர்களே. பாஜக அரசு, தமிழ்நாட்டு மக்கள் வீதியில அலைபாய்கிறார்கள், வீதியில சிலிண்டரோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விலையை குறையுங்கள் என்று சொல்வதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? விலை குறிக்கவில்லை என்றால் நாங்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவோம். விலை குறைக்க சொல்லவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அலுவலகம், அதிமுக அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவோம். ஏன் தமிழ்நாட்டு நலனுக்காக அதிமுக இருக்கிறதா? மோடியுடைய பாஜக நலனுக்காக அதிமுக இருக்கிறதா? தமிழ்நாட்டு நலனை விட மோடி பெரியவரா? தமிழ்நாட்டு மக்களை விட பாஜக பெரியதா? இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே குறைக்க வேண்டும். குறைக்கவில்லை என்றால் விலையை பாஜக அலுவலகம் முற்றுகையிடப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்து கோரிக்கை வைக்கவில்லை என்றால் அதிமுக அலுவலகம் முற்றுகை போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைய போறதா ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி ஒன்றும் தெரியல. பேசுறேன். 25 நாள் 45 நாள் ஆகுங்கிறாங்க. கிராமப்புறங்களில் கேஸ் கிடைப்பதற்கு 45 நாள் ஆகும் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு விலைவாசி உயர்வு, தட்டுப்பாடு. ஈரானில, சில தென்னாப்பிரிக்கா நாட்டில் எப்படிலாம் பஞ்சம் தலைவெறித்தாடமோ அதே போன்றுதான் கேஸ் சிலிண்டரை வைத்துக் கொண்டு நம்முடைய மக்கள் அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கருணை இல்லாத மோடி, கோரிக்கை வைக்க முடியாத, தட்டி கேட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அதிமுக பாஜக கூட்டணி. இந்த 5 மாநில தேர்தலில் மிகப்பெரிய படிப்பினையை தமிழ்நாட்டு மக்களும், அசாம் மக்களும், மேற்கு வங்க மக்களும், பாண்டிச்சேரி மக்களும், கேரளா மக்களும் கொடுக்க போகிறார். சொல்லிட்டே இருக்காங்க, எங்க வருது? இது வரைக்கும் எத்தனை கப்பல் வந்திருக்கு? பதட்டம் அடைய வேணான்றாரு. பதட்டம் இல்லாம இருக்க மானமெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேஸ் சிலிண்டரோட அலைஞ்சிட்டு இருக்காங்க.